Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் களம் ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. எல்லாருமே வேட்புமனு தாக்கல் செஞ்சு வேட்புமனு பரிசீலனையும் முடிஞ்சிடுச்சு. இந்த நிலையில யாரு தான் பணக்கார வேட்பாளர்களா இருப்பாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. முக்கியமா தாவேகா தலைவர் விஜய் தான் பணக்கார வேட்பாளர்கள் பட்டியல்ல முதலிடத்துல இருப்பாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு கணிப்பு இருந்தது. அந்த கணிப்பை முறியடிக்கிற விதமா அதிமுகவை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் பணக்கார பட்டியல்ல முதலிடத்துல இருக்காங்க. யார் அந்த பெண்மணி, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்றத இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். லால்குடி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தான் பணக்கார பட்டியல்ல முதல் இடத்துல இருக்காங்க. அந்த வேட்பாளர் யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்றத பார்க்கலாம். லால்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா அதிமுக சார்பில் களம் காண இருக்கிறவங்க தான் லீமா ரோஸ். இவங்க தான் 2026 சட்டமன்ற தேர்தல்ல பணக்கார வேட்பாளர் பட்டியல்ல முதல் இடத்துல இருக்காங்க. இவங்க பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டினுடைய மனைவி. அதே மாதிரி தாவேகாவில முக்கிய புள்ளியா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவுடைய மாமியார். லீமா ரோஸோடைய மகன் ஜோ சார்லஸ். அவங்க லட்சிய ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில புதிய கட்சியை தொடங்கி இருக்காங்க. இந்த தடவை அவங்களும் களம் காண்ட இருக்காங்க. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரு வெவ்வேறு கட்சியில போட்டிடுறதும் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதா இருக்கு. சரி, லால்குடி தொகுதி லீமா ரோஸுக்கு எந்த அளவுல பலத்தை கொடுக்கும் அப்படின்னா, லால்குடி தொகுதி திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய கோட்டையா இருக்கு. கடந்த 2001 இருந்து 2021 சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே அங்க ஜெயிச்சது திமுக தான். அதுவும் திமுகவை சேர்ந்த சவுந்தர பாண்டியன் அப்படின்றது தான் தொடர்ந்து 2001 இருந்து இப்ப வரைக்கும் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காங்க. அவங்களே தான் இந்த தடவையும் போட்டிடுறாங்க. இதனால லால்குடி சட்டமன்ற தொகுதி திமுகவுக்கு ஒரு பலம் வாய்ந்த தொகுதியாவே பார்க்கப்படுது. லீமா ரோஸ் கடந்த 14 வருடமா ஐஜேகே கட்சியில தான் இருந்தாங்க. ஐஜேகே கட்சியில ஒரு முக்கிய புள்ளியாவே லீமா ரோஸ் இருந்தாங்க. ஆனா அவங்க பிப்ரவரி 17ஆம் தேதி அதிமுகல இணைறாங்க. அப்ப அவங்க சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு சரியான அங்கீகாரம் அந்த கட்சியில கிடைக்கல, அதனாலதான் நான் அதிமுகல இணையறேன் அப்படின்றத பதிவு பண்ணியிருப்பாங்க. அதிமுகல இணைஞ்ச உடனே அவங்களுக்கு மகளிர் அணி இணை செயலாளர் பொறுப்பு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே மாசத்துல லால்குடி சட்டமன்ற தொகுதி வேட்பாளரா இவங்களை அறிவிக்கிறாங்க. ஒரு மின்னல் வேக வளர்ச்சி அதிமுகல இவங்களுக்கு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சரி, வேட்புமனு தாக்கல்ல இவங்க கொடுத்த சொத்து மதிப்பு, சொத்து விவரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வேட்பாளர் பெயர்ல 139 கோடி ரூபாய் இருக்கு. அதே மாதிரி நகை உள்ளிட்ட சொத்துகள் அவருடைய கணவர் பேர்ல 3262 கோடி ரூபாய்க்கு நகை உள்ளிட்ட சொத்துக்கள் இருக்கு. அதே மாதிரி இவங்க பேர்ல 909 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் இருக்கு. அதே மாதிரி கட்டடங்கள் உள்ளிட்ட அசையா சொத்துகளும் இருக்கு. அவருடைய கணவர் மார்ட்டின் பேர்ல மட்டும் 887 கோடி ரூபாய் மதிப்புக்கு கட்டடங்கள், நிலம் ஆகியவை சொத்து இருக்கு. இது தவிர அவருடைய மகன் ஜோஸ் டைசன் என்பவர் பேர்ல 662 கோடி மதிப்புக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் இருக்கு. மொத்தத்துல லால்குடி வேட்பாளர் லீமா ரோஸ் பெயர்ல 1048 கோடி சொத்து மதிப்பு இருக்கு. அவருடைய கணவர் மார்ட்டின் பேர்ல அசையும் அசையா சொத்து 4149 கோடி இருக்கு. மகன் பேர்ல 662 கோடி இருக்கு. மொத்தமா அவங்க குடும்ப சொத்தே 6000 கோடி இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய பணக்கார வேட்பாளர் பட்டியல்ல லீமா ரோஸ் தான் முதல் இடத்துல இருக்காங்க. லீமா ரோஸ் வேட்புமனு தாக்கல் செஞ்சப்ப அவங்க கொடுத்த பேட்டியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எங்க கிட்ட 3 அறக்கட்டளை இருக்கு, அதனால இந்த தொகுதியை நான் முதன்மைப்படுத்துவேன் அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காங்க. இன்னொரு விஷயம், இவங்க மேல வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, இப்ப வரைக்கும் அந்த தொகுதியில ரொம்ப பந்தாவாவே இவங்க சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற விமர்சனத்தை அந்த ஒரு மக்களே இவங்க மேல வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடியவங்களும் சரி, அங்க எதிர்கட்சி வேட்பாளர்கள் இவங்க மேல வைக்கிற விமர்சனம் என்னன்னா, வெளியூர்ல இருந்து வந்தவங்க எப்படி நம்ம ஊரை மேன்மைப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தையும் முன்னெடுத்துட்டு வராங்க. லீமா ரோஸ் டாக்டர் பட்டமும் வாங்கியிருக்காங்க. 3 அறக்கட்டளையே இவங்க தான் பார்த்துக்கிட்டு வர்றதுனால நாங்க பல குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தியிருக்கோம், அவங்களுக்கான படிப்பு செலவை நாங்க பார்த்துட்டு இருக்கோம், அதனால இந்த ஊரை தத்தெடுத்து இந்த ஊரை நான் முதன்மைப்படுத்துவேன் அப்படின்றத வேட்புமனு தாக்கல் செஞ்சப்பவே சொல்லிட்டு இருக்காங்க. திமுக கோட்டையில எதுக்காக லீமா ரோஸுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு பார்க்கும்பொழுது, அந்த தொகுதியில கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி முத்தரையர் சமூகமும் அதிகமா இருக்கு.
அது மட்டும் இல்லாம லீமா ரோஸ் பணபலத்திலையும் அதிகமா இருக்காங்க. இவங்க கிறிஸ்தவர் அப்படின்றதுனால அந்த வாக்குகள் இவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு அந்த தொகுதியை கொடுத்ததா சொல்லப்படுது. ஒரே கட்சியை சேர்ந்த 3 பேரு வெவ்வேறு தொகுதியில போட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பணக்கார வேட்பாளர் பட்டியல்ல இவங்க தான் முதலிடத்துல இருக்காங்க. நட்சத்திர வேட்பாளர்கள் பத்தின ஒரு விவரத்தை தான் ஒவ்வொரு முறையும் நம்ம பார்ப்போம். நட்சத்திர வேட்பாளர்கள் யாரு அப்படின்னு அவங்க நிக்கிற தொகுதி தான் மக்கள் மத்தியில அதிக கவனம் இருக்கும். ஆனா லீமா ரோஸ் ஒரு பணக்கார வேட்பாளர் அப்படின்றதுனாலே ஒட்டுமொத்த மக்களுடைய ஒரு பார்வையும் லீமா ரோஸ் மேல திரும்பி இருக்கு. அதனால லீமா ரோஸ் லால்குடி சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெறுவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அவங்களுடைய பணபலம் அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்க கொடுக்க போகுது அப்படின்றதையும் மே 4 அன்னைக்கு தெரிய வரும்.